ரீசெண்டாக வந்து நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்ல ஒரு போல் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, அவதார் 3யோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணலாமா, இல்லை சீரிஸ் பிரேக் டவுன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் யாருமே வந்து பார்த்தா அது என்கேஜ்மெண்ட் வரல, அண்ட் யாருக்குமே வந்து பார்த்தா அது பெருசாக ரீச் ஆகலை. அண்ட் ஈவன் நானே வந்து என் பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்ம சேனல் ஹாலோ கிரியேஷன்ஸை வந்து சர்ச் பண்ணால் அது வந்து பார்த்தா காட்ட மாட்டேங்குது. பட் நம்ம சேனல் யூடியூப்ல தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதே போல் அப்படியே கொண்டு போய் இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணேன், ஸ்டோரியாக போஸ்ட் பண்ணேன். ஸோ அதில் 17 ஓட்டு வித்தியாசத்தில் அவதார் 3யோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ. அண்ட் தென் அதுக்கு அடுத்த வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சீரியஸ் பிரேக் டவுன் நான் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். My darlings, missed you all. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலோ கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் நான் இந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் 2 இயர்ஸ் கழிச்சு எல்லாத்துக்கும் வெல்கம் பேக். இதான் பார்த்துட்டா நம்ம கம்பேக் வீடியோ. ஸோ எல்லாத்துக்கும் வெல்கம் பேக். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரியே அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவில் போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கண்டென்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் வந்து பார்த்தா ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா ஒரு சில விஷயங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வளவலன்னு பேசாமல் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ மேபி இந்த வீடியோ நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஃபியூச்சரில் பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தா மேபி வந்து இது ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும். ஸோ மேபி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ நான் டைம் ஸ்டாம்ப் ஏதாவது போட ட்ரை பண்ணுறேன். சில பர்சனல் ரீசன்ஸ்னால அண்ட் அவுட் ஆஃப் சுச்சுவேஷனில் இருந்த ஒரு ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக நம்ம 2 சேனல், இந்த சேனல் அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு சேனல் வந்து ஸ்டார் கிரியேஷன்ஸ், இது ரெண்டுலேயுமே எந்த ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணல. அண்ட் தென் எனக்கு அதுக்கு டைமும் பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த 2 வருஷம் நான் இதில் பண்ணாமல் இருந்ததுக்கு இந்த சேனலோட மானிட்டைசேஷன் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் லாஸ்ட். இப்போ இந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆகலை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இன்ஆக்டிவ்ல இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறி போச்சு. அதன் எனக்கு அந்த 2 இயர்ஸ் நான் அவுட் ஆஃப் சுச்சுவேஷனில் என் வீட்டிலே வந்து இல்லை. ஸோ வீட்டிலே இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டென்ட் என்னைக்காவது மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ நான் ஒரு கண்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். பட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது எனக்கு டைம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வீடியோ வரல. பட் இருந்தாலும் ஒரு சில போஸ்ட் போடுறப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட்டாக கேட்டிருந்தீங்க, இதெல்லாம் போடுறது ஓகே, வீடியோ எப்போ வரும், இந்த வீடியோலாம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரு 2 இயர்ஸ் இன்ஆக்டிவாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு டைமில் ஃபாலோ பண்ணாங்க இப்போ வரைக்கும் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வகையில் நான் ரொம்ப எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுறேன். ஸோ இது ஏன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எனிதிங் ஒரு லைவ் வந்துச்சுன்னா அதில் நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவதார் 3யோட ட்ரெய்லர் பிரேக் டவுன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஜேம்ஸ் கேமரனோட அவதார் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை சொல்கிறப்ப எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷுவல் ஸ்டன்னிங்கான ஒரு மூவி தான் பார்த்தீங்கன்னா இது. அண்ட் பாண்டோரா அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக அந்த 2 பார்ட்லேயும் நம்மளை கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒமட்டிகையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் கிளானை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா போவோம். அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து மெட்கைனா அப்படின்னு சொல்லி ஒரு கிளான் வந்து இருக்கும். ஸோ அதில் தான் வந்து நம்ம ஜேக் செலின் நெட்டேரியா எல்லாம் சர்வை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் கிளானை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த அவதார் மூவிஸில் நாவி பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா குட் பீப்புளாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் பாண்டோராவோட அவங்க ஒன்றி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இந்த ஃபயர் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாண்டோராவில் இருக்கிறதுல ஒரு டெட்லியான ஒரு ஈவில் கேரக்டர்ஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போர்ட்ரே பண்ண போகிறாங்க. அண்ட் தென் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவா அப்படிங்கிற இந்த ஒரு கடவுள் இருக்காங்களே, பாண்டோராவோட கடவுள் ஈவாவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே பிடிக்காது. ஈவாவை கும்பிடாதவங்க இவங்க. ட்ரெய்லரோட ஓப்பனிங் எடுத்தவொடனே போன பாட்டில் இறந்து போன நெட்டையமும் அண்ட் லோவாக் அவங்களோட மாண்டேஜ் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதில் வந்து அவங்க 2 பேரும் இக்ரான் வச்சுட்டு பாஸில் நடந்த அந்த மவுண்டெயின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாண்டோராவில் இருக்கிற மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் இக்ரான் வச்சு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக பறந்து போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மாண்டேஜ் ஷாட்ஸாக பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்லேயே வந்து மெட்கைனா கிளான்ல அவங்க நம்ம ஜேக் செலியன் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே மெட்கைனா கிளான்ல தான் பார்த்தீங்கன்னா போன பாட்டில் இருந்து அப்படியே வந்துட்டு தான் அங்கேயே தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து அந்த சீ பேர்ட், அந்த கடலுக்குள்ள போகிற மிருகம் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு கரெக்டாக யார் தெரியல, பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லோவாக்கும் கூட இருக்கிறது சிராயாவா இருக்கலாம். ஸோ அவங்க 2 பேரும் வந்து அந்த மீனை எடுத்துட்டு தண்ணி கடியில், அதாவது லாஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, ஒரு அண்டர் வாட்டர்ல அவங்களோட ஒரு எக்யூப்மெண்ட் ஆர்டிஏவோட ஒரு ஷிப் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா போறாங்க. இந்த ஷாட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்டினியூ ஆகுது. அந்த இடத்துல வந்து நம்ம ஜேக் சல்லி அவரோட சன்னான லோவாக்கும் அந்த இந்த சீக்வன்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா அதாவது மெட்கைனா கிளானோட லீடரான டோனோவாரி அவங்களோட பொண்ணான சிராயா வந்து இந்த ஷாட்ல வந்து இருக்காங்க. ஸோ அதனால இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தண்ணி கடையில டிராவல் பண்ணி போயிருப்பாங்க. அந்த இடத்துல லோவாக்கோட கையில பாத்தீங்கன்னா நெட்டேரியோட அந்த ட்ரெடிஷனல் அம்பு இருக்கும் இல்லையா, வில்லு, அது வந்து பாத்தீங்கன்னா போன ஃபைட்ல அங்க இருந்து இருக்கும் போல அதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிச்சிருக்காங்க. அந்த சீக்வன்ஸுக்கு அப்படியே கண்டினியூட்டியா வந்து
சிராயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிராயா இல்ல கீரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி இருக்காங்க. கீரினா அதாவது நம்ம ஜேக் சல்லி நெட்டரியோட அடாப்டட் டாக்டர், அதாவது கிரேஸோட பொண்ணான கிரி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஈவாவோட கனெக்ட் ஆகிற மாதிரி ப்ரீவியஸா ஒரு சீக்வன்ஸ், அதாவது அந்த சாக்ரேட்டரி இருக்கும் இல்லையா, அதோட சீட் வந்து அவங்க மேல அந்த ஈவா மரத்து கீழே வந்து அது வந்து இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அதே கேரக்டர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, லோவா கிட்ட வந்து நம்ம சிராயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஆன்சஸ்டர்ஸோட பவர் வந்து உனக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ மேபி இந்த படத்துல அதாவது லோவாக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்டையம் வந்து இறந்து போயிட்டாரு. நெட்டையம் தான் பாத்தீங்கன்னா ஜேக் சல்லி நெட்டரியோட ஃபர்ஸ்ட் சன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோவாக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த பையன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து இருக்காரு. பிரதர் அந்த பையனோட பையங்கிற லிஸ்ட்ல வந்து இவர் தான் வந்து ஃபர்ஸ்டா இருக்காரு. ஸோ அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொசிஷன் அப்பாக்கு ஈக்குவலா வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அப்பா மேல ஒரு கோவம் இருந்தாலும் ஸோ கொஞ்சம் அந்த பொறுப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவர் தன்னை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தெரியுது. அதுக்கு அடுத்த ஷாட்ல தான் நம்ம ஜேம்ஸ் கேமரனோட ஒரு பெரிய கைவரிசை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியுது. இதெல்லாம் உண்மையாலுமே தேட்டரிக்கல்ல ஒரு பெரிய தேட்டர்ல 3Dயோ ஐமேக்ஸ்லயோ பாக்குறப்போ உண்மையாலுமே விஷுவல் ஸ்டன்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ என்னது அப்படின்னா, வின் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஒரு கிரியேச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இவங்க ஒரு புது கிளான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு பெரிய கிரியேச்சர் பிளஸ் அதுலயே வந்து பலூன் எல்லாமே அட்டாச்சா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போற ஒரு ஏரோப்ளைன் மாதிரி வந்து யூஸ் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இந்த சீக்வன்ஸ் கிராண்டியரா பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த அடுத்த ஷாட்லேயே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக் சல்லி இவங்க எல்லாமே டிராவல் பண்ணி போற மாதிரி பார்த்தா தெரியுது. பட் டிராவல் பண்றப்ப இவங்க எல்லாமே சந்தோஷமா பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதாவது நம்ம கீரி வந்து அந்த இடத்துல வந்து அந்த பலூனுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க சந்தோஷமா இருக்காங்க. பட் இந்த ஒரு இடத்துல அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் சேடா கோவமா, அதாவது மெட்கைனா கிளான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவமா இன்னொரு த்ரெட் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. ஸோ இந்த ஒரு இடம் வந்து ஃபுல் டிராவல் இல்லை ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக டிராவல் பண்ணாங்கிறது படம் வந்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்த ஷாட் மாறுறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் வில்லனான கிளானை வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ மாங்வான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஃபயர் கிளான் இருக்கு இல்லையா, ஸோ அதோட வில்லேஜை வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. ஸோ அந்த வில்லேஜ் எரிமலை பக்கத்துல வந்து இருக்கும். அந்த இடத்துல ஒரு கேரக்டர் வந்து டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் வேற யாரும் இல்லை, இந்த படத்தோட மெயின் வில்லனான குவாரிச் அவர் தான். ஸோ குவாரிச் அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த அவதார் பிரான்சைஸோட வில்லன். ஸோ இந்த ஒரு கேரக்டர் போன பாட்டுல ஆகட்டும் இந்த பாட்டுல ஆகட்டும் லைக் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேக் சல்லி கேரக்டரோட லைட்டா சிமிலர் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஜேக் சல்லி எப்படி பாண்டோராக்குள்ள வந்து ஒரு அவதாரா இருந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ இந்த சுத்தி இருக்கிற அவதார் நாவி பீப்புள் ஆகட்டும், அவங்களுக்கு இருக்கிற கிளான்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாத்தையும் எப்படி அவர் பாத்தீங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாரோ, ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலரா நம்ம குவாரிச் வந்து பாத்தீங்கன்னா அவதார் பாடிக்குள்ள இருக்காரு இல்லையா, அவர் வந்து அங்க இருந்து போயிட்டு கொஞ்சம் இது எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் ஜேக் சல்லியோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இவர் வந்து அவதார்க்குள்ள இருந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. ஜேக் சல்லி அதை நல்ல விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. ஸோ அந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஜேக் சல்லியை இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்புறாங்க. ஒமட்டிகாய் கிளான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலதான் ஒரு ஹோப் வச்சிருப்பாங்க. பட் இது வந்து டோட்டல் அப்படியே ஆப்போசிட். ஸோ குவாரிச் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஜேக் சல்லியோட பாயிண்ட் ஆஃப் வியூல போனாலும் அந்த பேண்டரோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவில் வியூ, ஒரு வில்லனுக்கு ஒரு ஈவிலான ஒரு வியூல தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து போறாரு. அவருக்கு வந்து பேண்டரோ அழியணும், அங்க வந்து ஹியூமன்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வந்து பாத்தீங்கன்னா இவர் போறாரு. ஸோ அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கிளானுக்குள்ள வந்து போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துல வில்லி கேரக்டர் வந்து காட்டுறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மெயின் வில்லியா வந்து இருக்க போறாங்க, ஃபயர் கிளானோட லீடரா வந்து இருக்க போறாங்க. அண்ட் இவங்களோட வில்லிங் ஷாட்ஸ் வந்து பார்த்தா பெருசா அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கேரக்டர் நடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊனா சாப்ளின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆக்ட்ரஸ் தான் பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. இவங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சார்லி சாப்ளின் அவரோட கிராண்ட் டாட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுறது. ஸோ இவங்க தான் வந்து இந்த படத்துல ஒரு மெயின் வில்லியா பாத்தீங்கன்னா இருக்க போறாங்க. ஸோ குவாரிச் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்றாரு, அந்த வில்லேஜ்குள்ள போறாரு. ஸோ அடுத்த ஷாட்லயே வந்து ஒரு சில ஷாட்ல வந்து எப்படி காட்டுறாங்கன்னா குவாரிச் அவரோட டீம்ல இருக்கிற வில்லன்ஸ் இருப்பாங்களா, அவதார் பாடி இருக்கப்பட்ட வில்லன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ஸோட பாத்தீங்கன்னா ஒரு அலைஸா வந்து பாத்தீங்கன்னா மாறுறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்தோட பாத்தீங்கன்னா கை கோர்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம குவாரிச்சும் ஒரு வில்லன், ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா பேண்டோராவை எகென்ஸ்டா இருக்கிறவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு அலைஸா மாறிக்கிறாங்க. அண்ட் அது போக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குவாரிச் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டெக்னாலஜிஸ் இருக்கிற ஆர்டிஐ கிட்ட இருந்து அந்த ஹியூமன் டெக்னாலஜி வெப்பன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தராங்க. ஸோ அது மூலமா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவதார் எப்பவுமே ட்ரெடிஷனல் வெப்பன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடர்ன் டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு சில ஷாட்ல வந்து பார்த்தா தெரியுது. அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒமட்டிகையா, இது ஆல்மோஸ்ட் பாக்குறப்போ ஒமட்டிகையோட காடு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மெட்கைனால ஃபாரஸ்ட் மாதிரி ரொம்ப பெருசா வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. சோ இந்த ஒரு ஃபாரஸ்ட்ல நம்ம ஜேக் சல்லியோட ஃபேமிலி மாதிரி தான் பாத்தீங்கன்னா தெரியுது. சோ முன்னாடி கீரி அண்ட் பின்னாடி வந்து பார்த்தா லோவாக், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தா நம்ம ஜேக் சல்லி, அந்த ஜேக் சல்லிக்கு பின்னாடி ஸ்பைடர் இருக்காரு. சோ அதுக்கு பின்னாடி ஒரு கேரக்டர் யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நமக்கு
பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த ஷாட் ஒன்று பார்க்குறப்ப இது லைட்டாக பார்த்தீங்கன்னா குவாரிச் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. ஸோ குவாரிச் எதுக்கு இந்த இடத்துல வந்து இப்படி வரணுங்கிறது தெரியல. பட் குவாரிச்சோட பையன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர். ஸோ ஸ்பைடரோட கேரக்டர் ஆர்க் எடுத்த வரைக்கும் போன பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே நல்லவரை தான் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. ஜேக் சல்லியோட ஃபேமிலிக்கு என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா கீரி, நெட்டயம், லோவாக், துர்க்டி இவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஒரு சன் அண்ட் டாட்டரா இருந்தாலும் ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு பையன் தான். ஸோ ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹியூமன் அடாப்டட் குவாரிச்சோட பையன். பட் இருந்தாலும் நல்ல குணம் இருக்கு. அவங்க பசங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு க்ளோஸான ஒரு பாண்டிங்கா பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. பட் நெட்டேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் சுத்தமா பிடிக்காது. போன பாட்டுல அப்படிதான் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. மேபி அந்த படத்துல காட்டின ஆர்க்கு பிளஸ் குவாரிச் வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு என் கூட வான்னு. பட் இவர் வந்து கேட்க மாட்டாரு, அப்பாவே எதிர்ப்பாரு. இப்போ மேபி இந்த படத்துல ஸ்பைடரோட கேரக்டர் ஆர்க் மாறலாம். மேபி நெட்டேரி அதிகப்படி அவன் மேல ஹேட் காமிச்சிட்டே இருக்கிறதுனால ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா மேபி குவாரிச் கூட பேசி குவாரிச்சை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல ட்ரிக் பண்ணி, ஏன்னா நிறைய இடத்துல குவாரிச் வந்து பார்த்தா ஒரு ஈவில் தான் சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ குவாரிச் இந்த இடத்துல நம்ம ஜேக் சல்லியோட இருக்காரு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா ஏதாவது காரணமா இருக்கும். ஒன்னு ஸ்பைடரை காப்பாத்துறதுக்கு ஒரு நல்ல மோட்டோல மேபி அவர் வந்து பார்த்தா வந்திருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஜேக் சல்லி கிட்ட நல்லவன் போல ஒரு வேஷம் போட்டு நம்ம ஜேக் சல்லிக்குள்ள வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவரோட கெட்ட ஈவில் பிளான் எல்லாத்தையும் தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி மேபி இருக்கலாம். படம் வந்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அண்ட் அந்த ஒரு இடத்துல லோவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா ஏதோ அடிப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. அண்ட் போன பாட்டில் காமிச்ச அதே ஜெயின்ட் ஸ்பீஷியஸ் அந்த மெட்கைனா கிளான்ல ஒரு ஓஷன்ல இருக்கிற அந்த ஒரு பெரிய வேல் கிரியேச்சர், ஒரு திமிங்கலம் இருக்கும் இல்லையா, டுல்கான் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டா பேர் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அதே திமிங்கலத்தை மறுபடியும் இது ஒரு படத்துல பார்த்தா காட்டுறாங்க. மேபி இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா அந்த படத்துல காமிச்ச அதே திமிங்கலமா இருக்கலாம். மேபி இந்த ஒரு படத்துல வார் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் வார் சீக்வன்ஸ் வந்து பெருசா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ ஒரு சின்ன ஒரு மைனர் வார் போர்ஷன் மாதிரி தான் பார்த்தா காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தோட ட்ரெய்லர் பாக்குறப்போ இந்த படத்தோட வார் சீக்வன்ஸ் வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அவதார் 1 இருக்கு இல்லையா, ஸோ அதோட வார் சீக்வன்ஸ் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட வார் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அவதார் கிளான்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிறது பிளஸ் அட் த சேம் டைம் ஹியூமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ இவங்களோட சண்டை போடுறாங்க. ஸோ இந்த ஒரு படத்துல வார் சீக்வன்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போது அந்த மேபி நிறைய டெத்ல முடியலாம். அண்ட் ஒரு சேட் எண்டிங்கா கூட பாத்தீங்கன்னா மேபி இந்த ஒரு படத்துல இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேல் வந்து இந்த திமிங்கல் வந்து மேபி சாகிறதுக்கான சான்சஸ் கூட பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் அந்த பைகான் அந்த கிரியேச்சர் வந்து பாத்தீங்கன்னா மெட்கைனா கிளான் இருக்கு இல்லையா, மெட்கைனா கிளானோட ஓஷன்ல இருக்கிற அந்த கிங் இருப்பார் இல்லையா, ரோனால் அண்ட் டோனோவாரி தான் வந்து கேட் வின்ஸ்லெட் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் ராஜா ராணியா வந்து இருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பைகான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் தென் ஸ்பைடர் அண்ட் தென் கீரி இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஷாட் காட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோவாக் போன பாட்டிலே வந்து நம்ம அப்பா வந்து அவர் ஸ்ட்ரிக்டா வளர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி நெட்டையமாவது கொஞ்சம் புரிஞ்சுக்குவாரு. பட் லோவாக் வந்து பார்த்தா அப்பாவை ரொம்ப வந்து பார்த்தா வெறுக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போன பாட்டில் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஜேக் சல்லி வந்து அவர் வெறுத்து லைட்டா வந்து அப்போஸ் பண்ணி போற மாதிரி பார்த்தா ஒரு சில சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம ஜேக் சல்லி சீரியஸா வந்து நெட்டேரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ இவ்வளவு ஹேட்டோட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நெட்டேரி கிட்ட நம்ம ஜேக் சல்லி ஸ்ட்ரைட்டா சொல்றேன். நெட்டேரிக்கு வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்கராகவும் கொஞ்சம் லைட்டா வந்து பார்த்தா ஒரு சேடாகவும் பாத்தீங்கன்னா அவங்களோட எமோஷன் இருக்கு. ஸோ மேபி இது வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து ஸ்பைடரை பத்தினா தான் இருக்கும். ஏன்னா நெட்டேரி வந்து பார்த்தா ஸ்பைடர் மேலேயும் ஹியூமன்ஸ் மேலேயும் தான் பார்த்தா அவ்வளவு வெறுப்பு காட்டுவாங்க. ஸோ ஸ்பைடர் வந்து பார்த்தா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஸ்பைடர் மேல லாஸ்ட் பார்ட்லயே நம்ம பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஜேக் சல்லி அவர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பையனா பார்ப்பாங்க, கீரியை கூட வந்து பார்த்தா பொண்ணா பார்ப்பாங்க. பட் ஸ்பைடர் ஹியூமனா இருக்கிற ஒரே ரீசனுக்காக ஹியூமன் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி, பட் நம்ம ஜேக் சல்லி ஒரு ஹியூமனா இருந்து அவதாரா வந்தவர் தான். பட் இருந்தாலும் அவங்க வந்து ஸ்பைடர் வந்து ஒரு சின்ன பையன் கூட பார்க்கணும், நெட்டேரி வந்து பார்த்தா அவர் வந்து பையனவே பார்க்க மாட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கொலை பண்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா போன பாட்டில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஹேட்ரட்ல காட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜேக் சல்லி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தா லைட்டா அட்வைஸ் பண்றாரு. அதுக்கு அடுத்த ஷாட்ல நம்ம ஜேக் சல்லி ஸ்பைடர் வந்து பார்த்தா ஹக் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க. தென் நம்ம குவாரிச் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் கிளான்குள்ள என்டர் ஆகிற மாதிரி கையில ஒரு பேக்கோட பாத்தீங்கன்னா என்டர் ஆகிறாரு. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ்க்கு வந்து பார்த்தா அந்த ஈவில் கிளானை வந்து பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்க பாக்குறாரு. ஸோ அவங்களும் ட்ரெடிஷனல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 2 வாட்டி அவர் வந்து ஜேக் சல்லிக்கு அவங்க கிளானோட சண்டை போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு அவங்களை எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ ட்ரெடிஷனல் வெப்பன்ஸே வச்சுட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்தா பெருசா பவர் வந்து இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால அவங்களே பார்த்தா கொஞ்சம் அந்த மாடர்ன் வெப்பன்ஸ்க்கு வந்து அடாப்ட் பண்றாங்க. ஸோ ஆர்டிஏ வந்து பார்த்தா ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா ஆர்டிஏ எல்லாருமே வந்து அந்த ஃபயர் கிளான்குள்ள வர மாதிரி பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எல்லாம் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜேக் சல்லிக்கு அகைன்ஸ்டா வந்து வார் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதனால நம்ம ஹியூமன்ஸும் சேர்ந்து வந்து பார்த்தா ஆர்டிஏவும் சேர்ந்து இவங்களோட இந்த ஃபயர் கிளானோட பார்த்தீங்கன்னா அலைஸா பார்த்தீங்கன்னா மாறிக்கிறாங்க. ஸோ மேபி இதுல ஏதாவது சின்ன ஒரு ஸ்டோரி யாருக்கு வந்து பார்த்தா வேற மாதிரி கொண்டு போகலாம். ஸோ அதுல இருக்கிற ஏதோ ஒரு கேரக்டருக்கு ஹியூமன்ஸ் பிடிக்காம ஸோ கடைசியில் இந்த ஒரு அவதார்ஸ் இந்த ஒரு கிளான் இருக்கு இல்லையா, மேங்வான் கிளான், ஃபயர் கிளான், இந்த ஆஷ் பீப்புள் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக் சல்லி சைடே போற மாதிரி மேபி காட்டலாம். நம்ம குவாரிச் வந்து பார்த்தா ஒரு பாயிண்ட்ல இவங்களையும் பார்த்தீங்கன்னா பெட்ரே பண்ணி ஏதாவது ஆகி ஸோ இவங்களும் வந்து பார்த்தா கடைசியில் வந்து நம்ம ஜேக் சல்லிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கூட மாறலாம். எல்லாமே ஒரு கெஸ்ட் தான், நம்ம எவ்வளவு வேணா கெஸ் பண்ணலாம். பட் படம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தோட ஆன்சராகவும் இருக்கும்.
அதுக்கு அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இது லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்குது. இந்த இடத்த பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட் மாதிரியும் தெரியுது, அட் சேம் டைம் மெட்கைனாவோட பிளேஸ் மாதிரியும் தெரியுது. ஸோ மெட்கைனாவோட நிறைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன பாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லேண்ட் மாதிரியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுது. பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஹியூமன்ஸோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அட்டாக் நடந்து அந்த இடத்துல ஆர்டிஏ பீப்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேட் ஆகி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா வராங்க. பட் ஜேக் சல்லி அங்கேருந்து உள்ள எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஓடி போய் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. மேபி அந்த ஒரு இடத்துல அவர் சரண்டர் ஆகலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்டிஏவோட ஃபெசிலிட்டிக்குள்ள நம்ம ஜேக் சல்லி அரெஸ்ட் ஆகி நடந்து போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா வரும். சோ அந்த ஒரு இடத்துல ஆர்டிஏவோட மொத்த ஆர்மி பாத்தீங்கன்னா அங்க நிக்கும். அந்த சைடு வந்து எல்லாருமே நிப்பாங்க, ஆர்டிஏவும் நிப்பாங்க, அந்த இந்த ஃபயர் கிளான் ஆஷ் பீப்புள் அவங்களும் பாத்தீங்கன்னா நிப்பாங்க. சோ அவங்க எல்லாருமே ஜேக் சல்லி உள்ள போகணும் அப்படி மாதிரி ஒரு போராட்டம் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க. ஜேக் சல்லி அந்த ஹெட் குவார்டர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற மாதிரி இருக்கும். மேபி இந்த ஒரு இடத்துல வந்து ஜேக் சல்லி வந்து பாத்தீங்கன்னா தான் மக்கள் யாருக்கும் அட்டாக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க உள்ள போலாம். இல்ல மேபி அவரோட பசங்க யாரையாவது பாத்தீங்கன்னா கடத்தி வச்சிருக்கலாம். மேபி அதுக்கு அடுத்த சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா போயிருக்கு. சோ மேபி அந்த ஒரு சீக்வன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா கூட அவர் வந்து உள்ள போற மாதிரி இருக்கலாம். இவர் அங்க அரெஸ்ட் ஆகிற டைம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க போர் திருப்பி ஏதாவது அட்டாக் நடத்த ஆரம்பிச்சு அந்த ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தப்பிச்சு போய் திருப்பி இந்த இடத்துல வார்ல அவர் ஜாயின் பண்ற மாதிரி மேபி இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஷாட்ல நம்ம கேட் வின்ஸ்லெட் இருக்காங்க இல்லையா, அதாவது டோனாவாரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேரக்டர், அதாவது மெட்கைனாவோட லீடர், ஓஷன் கிளானோட லீடர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம கீரி கிட்ட ஒன்று சொல்றாங்க. கீரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எய்வாவோட லைட்டா கனெக்ட் ஆகிற மாதிரி போன பாட்டில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல அவங்க வந்து சி கடியில் இருக்கிற பிளான்ஸ் ஹெர்ப்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்து பார்த்தீங்கன்னா எனிமிஸை டிஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைட்டா ஆர்க் இருக்கு. ஸோ ப்ரீவியஸா சொன்ன மாதிரியே இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆர்க்கை சொல்ற விதமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வந்து சொல்றாங்க. உன்னால ஒன்று பண்ண முடிஞ்சது அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா உன்னால கண்டிப்பா அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி எய்வா வந்து இவங்களோட ஏதாவது கம்யூனிகேட் பண்ண மேபி ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஷாட்ல எகைன் மெட்கைனா கிளான் கிட்டே எகைன் வந்து பார்த்தா ஒரு வார் நடத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ அவங்களோட ஷிப், அந்த ஹோவர் கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வருது. அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஷாட் மேபி அது போன பாட்டில் பார்த்தா அதே ஹோவர் கிராஃப்ட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்றேன். அந்த ஒரு இடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனான குவாட்ரிட்ஜ் அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஒரு இந்த ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபயர் கிளானோட லீடர் வராங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிளான் லீடர் எல்லாருமே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல ஆர்டிஏவோட அந்த பெரிய பெரிய ரோபோட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பாத்தீங்கன்னா கையில வந்து சப்ளைஸோட வராங்க. அண்ட் சென்ட்ரல் நல்லாவே தெரியுது அது குவாரிட்ஜ் தான். ஸோ குவாரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மிலிட்டரி வெப்பன்ஸ்ல சப்ளை பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு வெப்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹை டெக்கா இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அங்க வந்து எடுத்து இவங்களுக்கு சப்ளை பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா தெரியுது. இந்த ட்ரெய்லர்ல இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மியூசிக் வந்து பார்த்தா பிளே ஆகும். அந்த மியூசிக் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவதார் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக்கான ஒரு பிஜிஎம் வரும். அதாவது செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவதார்ஸ் எல்லாமே தோத்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த ஒரு மியூசிக்கை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டியூன்ல அதே மியூசிக்கை கூட இன்னும் சில டியூன் போட்டு ஆட் பண்ண மாதிரி அது வந்து இந்த ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாக்குறப்போ சூப்பரா பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அதுக்கு அடுத்து வர இந்த ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள, அதாவது இது ஆல்மோஸ்ட் பாக்குறதுக்கு ஒமெட்டிகையோட ஃபாரஸ்ட் மாதிரி தான் பார்த்தா தெரியுது. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போன பாட்ல ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஜேக் சல்லி அவங்க பசங்க எல்லாமே குவாரிட்ஜ் கிட்ட மாட்டிக்குவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு ஃபாரஸ்ட் டைப்ல. ஸோ அந்த ஒரு ஃபாரஸ்ட்ல நைட் டைம்ல வந்து பார்த்தா ஸ்பைடரு அண்ட் தென் கீரி அண்ட் தென் நெட்டயம் இவங்க 3 பேர் மாதிரி தான் தெரியுது. மேபி இந்த இடத்துல அவரோட பொண்ணு, சின்ன பொண்ணான டுக்டிரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து பார்த்தா இருப்பாங்க, ஜேக் சல்லி நெட்டரியோட டாக்டர். ஸோ போன பாட்ல அவங்க வந்து பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவா நிறைய அவங்களோட சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஒரு கேரக்டரை பெருசா வந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து பெருசா காட்டல, ஒரு 2 ஃப்ரேம்ல தான் பாத்தீங்கன்னா காமிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் என்ன ஆச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பெருசா இந்த ட்ரெய்லர்ல ரீட் பண்ணல. சோ மேபி இந்த ஒரு இடத்துல அந்த கேரக்டர் மேபி இருக்கலாம். அந்த ஒரு இடத்துல வந்து ஃபயர் கிளான் பீப்புள் தான் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. ஆர்டிஏ வந்து பாத்தீங்கன்னா கன்னால தான் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அம்ப வந்து பாத்தீங்கன்னா நெருப்புல பத்த வச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க மேல பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஈவில் பீப்புள் தானே. சோ அவங்க மூலமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நம்ம குவாட்ரிட்ஜ் பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காரோ என்னவோ. அந்த சீக்வன்ஸ்ல கூட நம்ம லோவாக் வந்து பாத்தீங்கன்னா கன் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா சொல்றாரு. இது மேபி கிளைமேக்ஸ் வார் சீக்வன்ஸா கூட மேபி இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா நம்ம நெட்டேரிக்கு ஏதோ ஒரு பெரிய அடிபட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அந்த பேண்டோரா கிரகத்துக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க இக்ரான வச்சு பறக்கிற மாதிரி சீக்வன்ஸ் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தா காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ்ல உருவத்தை மட்டும் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து முதுகுல அம்பு குத்தப்பட்டு அந்த இடத்துல விழுந்துற மாதிரி தெரியும். மேபி அது நெட்டேரியா தான் இருக்கலாம். ஸோ மேபி நெட்டேரிக்கு வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சீக்வன்ஸ்க்கு முன்னாடியே வந்து அவங்க லைட்டா உடம்புல ஏதோ கட்டு போட்ட மாதிரி தான் பார்த்தா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தா கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம பசங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா கேட்கிற மாதிரி இருக்கும். மேபி இந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு நடுவில் தான் வந்து அவங்க மேபி நம்ம குவாரிட்ஜ் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தா அமையலாம். இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டரி வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் மாடர்ன் டெக்னாலஜி பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்டோராக்குள்ள இருக்கிற அந்த மாடர்ன் டெக்னாலஜி ஆர்டி இருக்கு இல்லையா, ஸோ அது மூலமா தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. மேபி அந்த ப்ரீவியஸ் பார்ட்ல பார்க்குற மேக்ஸ் பட்டேல் அப்படின்னு சொல்றப்ப அந்த சயின்டிஸ்ட் இருப்பார் இல்லையா, நம்ம ஜேக் சல்லியோட ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மூலமா மேபி இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம்.
அதுக்கு அடுத்த ஒரு ஷாட்ல கீரி அண்ட் தென் டுக்டரி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ள அப்படியே தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மெயின் சீக்வன்ஸ். ஸோ அந்த ஒரு இடத்துல இவங்க பசங்க மேபி அந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, இவங்க பசங்க எல்லாருமே ஃபயர் கிளான் ஆஷ் பீப்பிள்கிட்ட மாட்டிக்கிறப்ப அந்த அம்பு எல்லாம் சுடுறாங்க. அதுக்கு அந்த டைம்ல ஒரு சீக்வன்ஸ் நடக்குது இல்லையா, அந்த சீக்வன்ஸோட கண்டினியூட்டி மாதிரி தெரியுது. அந்த ஒரு இடத்துல ஸ்பைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அந்த ஒரு அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பதட்டமா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மாஸ்க் வந்து பாக்குறாங்க. அந்த மாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்மியாகிற மாதிரி, அந்த மாஸ்க் இன் கேஸ் டேமேஜ் ஆகிக்கலாம். ஸோ அந்த ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அது இண்டிகேட் பண்ணுது. அந்த இடத்துல ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாரு. ஸோ மேபி இந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு அடுத்து தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஜேக் எல்லாருமே ஸ்பைடர் இந்த குவாரிச் அவங்க எல்லாம் போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் மேபி இதோட கண்டினியூட்டியா பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ ஸ்பைடருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஆக போகுது. மேபி அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அடிபட்டு இந்த மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகி போன பாட்டில் ஆல்மோஸ்ட் அவர் வந்து செத்து பொழைச்ச மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு பாட்டில் மேபி அந்த கேரக்டர் இல்லாமல் கூட போகலாம். ஏன்னா இந்த படத்தோட வார் இந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ வார் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கிரவுண்டடா ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த படம் தெரியுது. அதுக்கு அடுத்த ஷாட்ல வாரல் லைட்டா தோத்து போன மாதிரியே வந்து நம்ம நெட்டேரி ஜேக் சலி கிட்ட தான் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது பிளட்டா இல்ல ஏதாவது மேக்கப் ஏதாவது இதா இருக்கான்னு தெரியல. சோ போருக்கு முன்னாடி ஒரு மேக்கப் போடுவாங்களே, அந்த மேக்கப் கலந்துச்சா இல்ல பிளட்டா என்னன்னு தெரியல. சோ நம்ம கண்டிப்பா வேற ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும், இதெல்லாமே எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வார் சீக்வன்ஸ் வச்சு ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா பேசுறாங்க. சோ வாரில் ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா இவங்க லைட்டா தோத்து போயிருக்காங்க. அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் ஐகானிக்கா. சோ ப்ரீவியஸ் பார்ட்ல பாக்குறப்போ ஒரு விஷுவல் ஸ்டன்னிங்கான ஒரு ஐகானிக்கான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். சோ அந்த சீ கிரியேச்சர் துல்கான் இருக்கும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டை பெருசா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டைவ் அடிச்சு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சீக்வன்ஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா இருக்கு. சோ மேபி அந்த ஒரு வேலை பிடிக்கிறதுக்காக அவங்க எல்லாம் வந்திருக்கலாம். சோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பாங்க, அது எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்னு சொல்லியிருப்பாங்க. சோ மேபி மறுபடியும் அதை பிடிக்க வந்து அது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாம். இல்ல மேபி அந்த ஒரு கிரியேச்சர் அங்கேயே பாத்தீங்கன்னா சாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஒரு சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நெட்டேரி அண்ட் ஜேக் சலி இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த மாதிரியே நிறைய கிளான் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்களோ என்னவோ தெரியல. சோ அந்த இடத்துல அவங்க 2 பேரும் ஒரு மவுண்டன்ல இருந்து அப்படியே நடந்து வராங்க. அவங்களுக்கு பின்னாடி நிறைய ஐக்ரான்ஸும் நிறைய வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பறந்து வராங்க. சோ லைட்டா பாக்குறப்ப அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் பாக்குறப்போ இந்த ட்ரெய்லர் நிறைய ஷார்ட்ஸ் பாக்குறப்போ ஆஷ் பீப்புள் அவங்களோட இக்ரான் வந்து பார்த்தா லைட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அந்த கிரியேச்சர் மாதிரி இருக்கு. மேபி இவங்க வேற கிளான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜேக் சலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளான் கிட்ட போய் ஹெல்ப் எல்லாம் கேட்டிருப்பாரு வார்க்காக. சோ அந்த மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கலாம். நெட்டேரியோட மேக்கப் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வார்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் போடுவாங்க. சோ போன பார்ட்ல வார் வந்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா வந்திருக்கும். சோ அதனால எந்த ஒரு ரிச்சுவல்ஸ் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அந்த வார் நடக்குதுங்கிறப்போ ஜேக் சல்லி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டு ஒரு மேக்கப் அந்த மாதிரி பவுடர் அந்த மாதிரி பெயிண்ட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு வருவாங்க. அந்த நிறைய வார்க்கான தேவையானது எல்லாமே பாத்தீங்கன்னா வியர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு மாதிரி நெட்டேரியோட லுக் அப்படியே ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தா அதே மேக்கப் போட்டிருக்கும். அந்த ஜேக் சல்லியும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தா அதே மாதிரி மேக்கப் வந்திருக்கும். ஸோ இது ஒரு பெரிய வார் அப்படிங்கிறது இந்த ஒரு சீக்வன்ஸ்ல பாக்குறவே பாத்தீங்கன்னா தெரியுது. அதுக்கு அடுத்து இவங்க 2 பேருக்கு நடக்கிறதோ அந்த பெரிய வார் சீக்வன்ஸ் காட்டுறாங்க. ஸோ அவங்களும் ஆஷ் பீப்புள் இக்ரான்ஸ் வச்சு பறந்துட்டே சண்டை போடுறாங்க. அண்ட் நம்ம டீன்லானும் வந்து பார்த்தீங்கன்னா இக்ரான்ஸ் வச்சு பறந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. பயங்கரமான ஒரு வார் சீக்வன்ஸா ரொம்ப டார்க்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் சீக்வன்ஸ் அமைக்கப்படலாம். மேபி நிறைய டெத் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நடக்கலாம். போன பாட்டில் நெட்டையம் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா செத்துட்டாரு. இந்த பாட்டில் மேபி அதுல பார்த்தீங்கன்னா வேற கேரக்டர் மேபி பார்த்தீங்கன்னா சாகலாம். அந்த ஒரு ஏரியல் வார்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வராங்க அவங்களும் வந்து ஒரு இக்ரானை ஹேண்டில் பண்ணிட்டு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ்ல வர இந்த ஒரு இடம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா தெரியல. மேபி இது பாக்குறதுக்கு ஸ்கை கிட்ட ஒரு வானத்துக்கிட்ட அந்த ஹலுலுயா மவுண்டன்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மேபி இருக்கலாம். சோ அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேக் சல்லி ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து அந்த பாறையில இருந்து கீழே விழுவாரு. மேபி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காப்பாத்திடுவாங்க எப்படியோ. பட் அந்த ஒரு இடத்துல ஜேக் சல்லி ஃபேஸ்ல ரத்தமா இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குவாரிச்சும் வந்து பாத்தீங்கன்னா குவாரிச்சும் அந்த ஆஷ் பீப்புளோட ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்றாரு போல. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆஷ் பீப்புள் மாதிரியே பாத்தீங்கன்னா மேக்கப்லாம் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாரு. சோ அவங்களுக்கும் ஜேக் சல்லிக்கும் வந்து ஒரு ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் காம்பேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா நடக்குது. போன பாட்டுல அந்த ஒரு ஃபைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு படத்துல பெருசா ஒரு பயங்கரமான ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள நடக்குது. அதுக்கு அடுத்த சீக்வன்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெட்டேரி வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டே இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஜேக் சல்லி ஹக் பண்றாங்க. சோ நெட்டேரி இந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்னா ஒன்னு அவங்களோட சன் அண்ட் டாட்டர் அவங்கள பத்தினா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா அவங்க கிளானை சேர்ந்த முக்கியமான ஒரு கேரக்டர் யாராவது இறந்துருக்கலாம். மேபி அவங்களோட அப்பா ஆல்ரெடி இறந்துருப்பாரு. மேபி அவங்க அம்மாவோ யாரோ அவங்க கிளான ரிலேட்டடா சேர்ந்து யாரோ ஒருத்தர் இறந்துருக்கலாம். இல்ல மேபி எதை நினைச்சோ வந்து பார்த்தா அவங்க அழுகுறாங்க. நம்ம ஜேக் சல்லி அவங்கள பார்த்தா ஒரு ஹக் பண்றாரு. அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ்ல லோவாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னை வச்சு எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி அது குவாரிச்சுக்கோ இல்ல வேற யாருக்கோ பாத்தீங்கன்னா எய்ம் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஃபாரஸ்ட் தான். ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடக்கிற ஏதோ ஒரு ஃபைட்டுக்குள்ள இவரும் வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேச்ச மீறி அந்த இடத்துல போய் சண்டை போடுறாரோ என்னவோ. ஜேக் வர்சஸ் குவாரிச் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைட் போச்சுன்னா இன்னொரு பக்கம் வந்து நெட்டேரி வர்சஸ் வராங்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஃபைட் வந்து பார்த்தா மேபி இந்த ஒரு பக்கம் போகலாம். ஸோ அந்த இடத்துல நெட்டேரி இக்ரான்ல இருந்து இறங்கி ஒருத்தவங்களுக்கு கத்திக்கிட்டு ஒரு விகோரஸா அக்ரெசிவா வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. அந்த ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரெஷன் தெரியும். அந்த வார் மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. ஸோ ஆப்போசிட்ல வராங்க தான் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. வராங்க வந்து அந்த ஒரு இடத்துல அந்த
ஆர்டியோட வெப்பன்ஸ் இருக்குல்ல, ஃப்ளேம் த்ரோவர் வெப்பன் இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. மேபி அந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அந்த ஃபாரஸ்ட்டை மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கலாம். ஏன்னா இவங்க நேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆனவங்க பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இடத்துல அவங்க அந்த வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ நெட்டிரிக்கு அவங்களுக்கு ஒரு ஒன் ஆன் ஒன் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு அடுத்து ஒரு ஃபைனல் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டேரியோட பொண்ணான கிரி இருக்காங்க இல்லையா, நம்ம கிரேஸ் அவங்க பொண்ணு, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, கொலை பண்ணுற மாதிரி வச்சு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி கையில் கத்தியோட இருக்காங்க. ஆப்போசிட்ல நம்ம நெட்டேரி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நெட்டேரி கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க ஐவா அவங்க கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டொமினியனே கிடையாது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே வர வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈவாக்கு ஆப்போசிட் ஆனவங்க. ஸோ அந்த இடத்துல கீரியா அவங்க என்ன பண்றாங்க, நெட்டேரி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதோ அதை அப்படியே கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சு இந்த ட்ரெய்லரை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ போன பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக, கொஞ்சம் அந்த பையனோட டெத்தை தவிர ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஸ்டோரி யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன பாட்டில் பெருசாக இருக்காது, பட் நம்ம அந்த பேண்டரா அந்த விஷுவல் ஸ்டன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள அப்படியே என்கேஜாக பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். இந்த ஒரு படத்தில் அதுவும் இருக்கும், ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ வார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெருசாக இருக்க போது இந்த படத்தோட எண்டிங் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடியலாம். ஸோ கிளிஃப் ஹேங்கரில் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அட் த சேம் டைம் இந்த ஒரு படத்தில் மேபி ஒரு சேட் எண்டிங், ஒரு டார்க்கான விஷயம் ஏதாவது நடக்கலாம். மேபி யாரோ ஒரு டெத்தா இருக்கலாம். அண்ட் இந்த இம்பார்ட்டன்டான கேரக்டருக்குள்ள யாராவது ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கலாம். என்ன வேணா பார்த்தீங்கன்னா ஆகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இந்த ரெண்டு பார்ட்டும் டிசம்பர் கிறிஸ்மஸ் டைம்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் பார்த்தா டிசம்பர் 19, 2025 இந்த இயர் என்னோட கிறிஸ்மஸ் ஈவ்கா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இன்னொரு சில மாசத்துல இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு படத்தோட ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அவதார் 2 நடந்து அதுக்கு அடுத்து 1 இயர் கழிச்சு நடக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தை பத்தின இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்றோம்ல அந்த ரீசன்னால தான். ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா என்னோட கம்பேக் வீடியோ. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய கண்டென்ட் கூட பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து இந்த வீடியோ பண்ணதில் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட நிறைய பேர் பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் யூடியூப்ல தான் இருக்குது, இவெல்லாம் இன்னும் இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து தான் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப கூட எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனல் வீடியோ போடுறோம்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு உண்மையாலுமே நீங்கள் வர இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா காரணம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களை வீடியோஸ் போட்டு நான் கண்டிப்பாக என்டர்டைன் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு ட்ரையல் பிரேக் டவுனுக்கு இவ்வளோ டியூரேஷன் தேவையில்லை. ஸோ குயிக்காக நான் வீடியோக்கு என்கார்ட் போட்டு முடிச்சிடறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான கண்டென்ட் பேசுவோம். ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவதார் 3 ஆஷன் அண்ட் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ட்ரெய்லரோட பார்த்தீங்கன்னா என்னோட பிரேக் டவுன் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் மேபி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா லென்த்தாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. மேபி நான் ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் பேசுகிற அவசரத்தில், அந்த ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன, அண்ட் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கலாம், அண்ட் உங்களுக்கு ஏதாவது தேரியஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ண அப்படிங்க, ஷேர் பண்ண கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஹாலிவுட் கிரியேஷன்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தென் பை.